Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் மார்னிங் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர்நூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்ட் மாறி இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் வந்து ஒரு 249 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 51,689 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 124 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 42,851 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி 50 வந்து 1 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,279 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 4% நெகட்டிவ் 82,555 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 1029 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1896 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் எல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு மார்க்கெட்டில். ஸோ 8% வரைக்கும் மார்க்கெட்டில் ரேலி ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு. அந்த கேபினெட் மீட்டிங்கில் ஒரு 1.45 lakh crore ப்ரொபோசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேங்க்ஸு, ரேடாஸு, ஹெலிகாப்டர் பிளைன்ஸ் இது எல்லாமே வந்து அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் வருது. அதாவது 1,44,716 கோடி ப்ரொபோசலுக்கு வந்து டியூஸ்டே நடந்த கேபினெட் மீட்டிங்கில் ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரி தலைமையில் நடந்ததில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அவங்க வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 99% ஆஃப் அந்த எக்யூப்மெண்ட் பை பண்ணுறது நம்மளோட இந்தியன் இதில் தான் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பேக்ட் வெஹிக்கிள், கண்ட்ரோல் ரேடாரு இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம டிஃபென்ஸ் செக்டாருக்கு வாங்குவாங்க. நேவி, ஆர்மி இப்படி நிறைய டிஃபென்ஸ் செக்டார் இருக்குது. அதுக்கு தகுந்தால எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஹெச்ஏஎல், கொச்சின் ஷிப்யார்டு, மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸு அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் அடையும். அதில் அன்னைக்கு வந்து இந்த இவங்க கொச்சின் ஷிப்யார்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 52 வீக் ஹைலேருந்து 2,979 வரைக்கும் போன ஷேரு. அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹைலேருந்து ஒரு 36% வந்து இறங்கியிருக்கு இந்த ஷேரு. இன்னைக்கு மார்க்கெட்டில் 1,881 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருந்து இந்த கொச்சின் ஷிப்யார்டு. பட் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாட்டு இருக்கு. ஒரு நியூஸை ஃபோக்கஸ் பண்ணி 10%, 5% ரேலி ஆகும். அதே சமயம் ஒரு 10% ஒரே நாளில் கீழே விழும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் அந்த ஸ்டாக்ல ரிஸ்க்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் நம்ம ரிஸ்க் அனாலிசிஸ் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது அந்த ஷேர்லலாம் பெஸ்ட்டு. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த கொச்சின் ஷிப்யார்ட், மேசகான் ஷிப் பில்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிஸ்க். இப்போ வந்து ரெக்கார்ட் ஹைலேருந்து 36% லோவில் இருக்குது இந்த கொச்சின் ஷிப்யார்டு. மோராட் இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி 9% ரேலியான ஸ்டாக்கு ஒரு 2,182 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 2,111 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6% பாசிட்டிவ்ல இன்னைக்கு 9% ரேலி ஆச்சு. இதுக்கு முக்கியமான அப்டேட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை வந்து இந்த வாரத்தில் லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்தில் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஒன்று ரேமண்ட் லிமிடெட், இன்னொன்று ரேமண்ட் லைஃப் ஸ்டைலு, இன்னொன்று வந்து ரேமண்ட் ரியல்டி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 3 டிமர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போதே ரேமண்ட் லிமிடெட் மார்க்கெட்டில் இருக்கு. நீ வந்து ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேமண்டில் வந்து 3 லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேமண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ரீசன். இந்த டிமர்ஜரில் வந்து இப்போ ரேமண்ட் லைஃப் ஸ்டைலை இந்த வீக்கில் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரேமண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Matrimony.com லிமிடெட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் 13% ரேலியாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் 846 வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். 1,812 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க கம்பெனி. இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட போர்டு வந்து இன்னைக்கு ஷேர் பைபேக் குறித்து டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு 13% மேலே இந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. இந்த Matrimony.com லிமிடெட் 846 வரைக்கும் போனது. க்ளோசிங் வந்து 799 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் தான். பட் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால இப்போதைக்கு இதிலலாம் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஸோ பைபேக்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ குவார்டர் பேஸில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 1.7% குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 119 கோடி ரெவன்யூ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 அந்த Q4 பண்ணியிருக்காங்க. அதே Q1 ஃபினான்ஷியல் 24-25 121 கோடி பண்ணியிருக்காங்க. 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 12 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி குவார்டர் பேஸில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து ஆன்லைன் மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் அந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க.
ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் நான் உள்ள என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா matrimony.com இந்தியா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கு எபிக் எனர்ஜி லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் லோலேருந்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 52 வீக் லோ வந்து 5.75 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இப்போ அந்த 52 வீக் லோலேருந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 1000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹைக்கு. ஆனால் அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 26 கோடி தான் இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு, டெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கண் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். பட் டப்புனி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. கம்பெனியோட நேம் வந்து எபிக் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி. இவங்க வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி கன்சப்ஷன், க்ரீன் எனர்ஜி இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 37 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிவா ஈகோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு 35 மெகாவாட் பவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிறாங்க. 25 மெகாவாட் சோலார் பார்க் வந்து மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எபிக் சோலார் பார்க் ஒன்று செட்டப் பண்ண இருக்கிறாங்க அவங்களோட எபிக் ரினியூவபிள் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் மூலமாட்டு. அதுக்கு சூட்டபுள் லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க 140 மெகாவாட் பெர் 140 மெகாவாட்டு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஒரு 100 மெகாவாட்டாக அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எபிக் எனர்ஜி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து 37 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ஒரு டெட் ஃப்ரீ பென்னி ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ இந்த நிவா நான் சொன்னல அந்த பார்ட்னர்ஷிப் அவங்களும் வந்து இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன், ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன், சோலார் பார்க்கு, சோலார் இபி சர்வீஸு, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இதெல்லாமே ஃபுல் ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இப்போ இந்த 2 கம்பெனியுமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எபிக் எனர்ஜி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு வேல்யூபிளான கம்பெனி தான். 6560 கோடி இஷ்யூ பண்ணுறாங்க. 6560 கோடி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 3560 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டும் 3000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 9 வந்து ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 11 க்ளோஸ் ஆகுது. ஸோ ஐபிஓக்கு வந்து ஒரு 14,980 rupees இருந்துச்சுன்னா ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 66 to 70 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் வந்து 214 ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு லாட்டுக்கு 214 ஷேர் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது ஒரு லாட்டுக்கு வந்து 214 ஷேர் 14,980 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஐபிஓ வராங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேல்யூபுளாக தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் யாருக்கெல்லாம் அலாட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ லக் இருக்கவங்களுக்கு தான் ஐபிஓ அலாட் ஆகும். இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லாவில் வந்து அப்டேட்டு. சிப்லாவில் எம்கே ஹமீட் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஏஜும் நிறைய ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து ஹெல்த் ரீசனை ஃபோக்கஸ் பண்ணி அவர் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 3 வந்து கம்பெனிக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட லீடர்ஷிப்பில் தான் சிப்லா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து அவர் ஏஜ் ப்ளஸ் வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூ ஃபோக்கஸ் பண்ணி வெளியே ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வைஸ் சேர்மன் ப்ளஸ் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போஸ்டிங்லேருந்து வெளியே போகிறாரு. இப்போ அவருக்கு பதிலாட்டு கமில் ஹமீட் அவர் வந்து புதுசாக உள்ள வராரு. ஸோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க இவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ இவர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. 1 நவம்பர் 2024 இவர் வந்து அந்த லீடர்ஷிப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்கே ஹமீட் வெளியே போகிறாங்க, கமில் ஹமீட் வந்து புதுசாக உள்ள வராங்க. ஸோ இவரோட பதவிக்காலம் இப்போ ரிசைன் பண்ணார்ல மிஸ்டர் எம்கே ஹமீடு, அவர் வந்து 29 அக்டோபர் அவரோட பிஸ்னஸ் கவர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது அக்கார்டிங் டு அவரோட ரிசனேஷன் படி. இப்போ புதுசாட்டு கமில் ஹமீட் வந்து வராங்க. இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து கேட்குறீங்க அது இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்கலாமான்ட்டு 1653 ரூபா இருக்குது. அதோட ப்ரைஸ் டு 30 இருக்குது. இந்த வேல்யூவேஷனில் ஃபார்மா செக்டரில் இப்போ என்ட்ரி கொடுக்க முடியாது. இதை கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸோட கூடுதலாக இருக்குது. ப்ளஸ் நாட்கோ ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1525 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதோட ப்ரைஸ் டு 17 சம்திங் தான் இருக்குது நாட்கோ. ஸோ நாட்கோ 850 கன்சிடர் பண்ணாலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. நாட்கோ ஃபார்மா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மோராட்டு நீங்கள் வந்து சிப்லா சன்ஃபார்மாவை கேட்குறீங்க, அதுக்கு பதிலாக என்ன கேட்டால் நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசியிலும் ஓஎன்ஜிசியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் வந்து ஒரு ரிஃபைனரி செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸில் ஆக்சுவலி இது ரூமராக எப்படின்னு தெரியல, ஒரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ரீசெண்டாக பிபிசியில் ஆந்திர பிரதேஷில் செட்டப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 to 7 இயர்ஸ் டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் இப்போ உத்தரப்பிரதேஷில் ஒரு ரிஃபைனரி ஓஎன்ஜிசியும் இவங்க பிபிசியிலும் சேர்ந்து தான் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் வந்து செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $8.3 billion 700 பில்லியன் வருது. இது வந்து 9 மில்லியன் டன் per year வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷில் தான் செட்டப் பண்ணுறாங்க. பட் இது கன்ஃபார்மாக இன்னும் எக்ஸாக்டாக தெரில. பட் வந்து பிரக்யாராஜ் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் அந்த யூனிட்டை அமைப்போம், ஓஎன்ஜிசியும் பிபிசியும் சேர்ந்து அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மை அப்படின்னு தெரியல, பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து மணி கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து நிறைய நியூஸ் இதில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பிபிசிஎல் ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.